பிரபஞ்ச பேராற்றல் சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் மற்றும் என்னுடைய இஷ்ட தெய்வங்களையும் வணங்கி எல்லாவற்றிற்கும் மேலாக என்னுடைய ஜோதிட குருமார்களையும் வணங்கி இந்த வீடியோ உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா, கடன், நோய், வம்பு வழக்கு இது சார்ந்த பல பிரச்சனைகள் இன்னைக்கு எல்லா மக்களுமே சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா வாஸ்து ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு பல அற்புதமான தகவல்களும் கிடைக்கும், அதற்கான தீர்வுகளும் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாருங்க, உங்களுக்கு ஒரு ராசி கட்டமும் நான் போட்டிருக்கேன், ஒரு வீட்டினுடைய அமைப்பும் நான் போட்டிருக்கிறேன். இந்த ரெண்டுமே பாருங்க, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் நாம வாஸ்து பார்க்குறோம், அவங்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வும் சொல்றோம். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடன், நோய், வம்பு வழக்குன்ற ஒரு டாபிக் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா? அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கடன் அதிகமாக வந்துகிட்டே இருக்கு, நோய் அதிகமாக வந்துகிட்டே இருக்கு, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஆராயும் பொழுது அவங்க ஜாதகத்தில் பாருங்க, சனி செவ்வாய் இந்த தொடர்பு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன், நோய், வம்பு வழக்குன்றதே வரும். சனி செவ்வாய் சேர்ந்தா அவங்களுக்கு கடன் கட்டாயம் வரும். கடன் வரலையா, வழக்கு, கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது பிரச்சனைகள் வரும். அதுவும் வரலையா, பெரிய நோய், தீர்க்க முடியாத நோய்கள் ஏதாவது வரும். இந்த மூணு விஷயமும் கனெக்ட் பண்றது யார் அப்படின்னா சனியும் செவ்வாயும் தான் அதை கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல பாருங்க, இந்த சனி செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி கட்டத்துல எங்க இருக்காங்கன்னு பாருங்க. பார்க்கும் பொழுது இந்த சனிக்கான பார்வை அப்படின்றது பாத்தீங்கன்னா 3, 7, 10 எப்படிங்க, 3, 7, 10 இந்த சனியினுடைய பார்வை. அதே மாதிரி செவ்வாயோட பார்வை பாத்தீங்கன்னா 4, 7, 8 சரிங்களா, 4, 7, 8 செவ்வாயோட பார்வை. ஸோ இன்னைக்கு இந்த பார்வைகள்ல இந்த சனி செவ்வாய் ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்துக்குதா அப்படின்றத பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, செவ்வாய் நின்ற நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரமாகவோ அல்லது சனி நின்ற நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரமாகவோ இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வரும். இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா கிரகங்கள் பாத்தீங்கன்னா அப்படி இந்த சர்க்கிள்ல சுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதுக்கு பேர் கோச்சார கிரகங்கள்னு சொல்லுவாங்க, கோச்சார நகர்வுகள்னு சொல்லுவாங்க. அந்த கோச்சார நகர்வுகள்ல இந்த சனியினுடைய பார்வைக்கு ஏத்த மாதிரி இந்த செவ்வாய் கிரகமோ அல்லது இந்த செவ்வாயினுடைய பார்வைக்கு ஏத்த மாதிரி இந்த சனி கிரகமோ அந்த தசாபுத்தி காலங்கள்ல அந்த நகர்வுகள்ல வரும் பொழுது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும். ஸோ இதுல வீட்டினுடைய இந்த அமைப்பை பாருங்க. இந்த வீட்டுல பாருங்க, நவ கிரகங்கள் பாத்தீங்கன்னா சரியான இடத்துல உட்காரணும். வாஸ்துன்றது நவ கிரகங்களும் பஞ்சபூதங்களும் சரியா உட்கார்றது தான். ஜோதிடம்ன்றது நவ கிரகங்கள் சரியா உட்கார்றது, வாஸ்துன்றது நவ கிரகங்களும் பஞ்சபூதங்களும் சரியா உட்கார்றது. ஸோ அதனாலதான் இந்த ரெண்டுமே சேர்த்து தான் நம்ம வாஸ்து பார்க்கணும். நம்ம ஜோதிடம் பார்க்கும் பொழுதும் சரி, நம்ம கட்டம் சரியா இருக்கு, வீடு சரியா இல்லைனாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வரும். வீடு சரியா இருக்கு, கட்டம் சரியில்லைனாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வரும். ஆனா வீடு சரியா இருக்கும் பொழுது உங்களுக்கு பாதிப்பு குறைவாகத்தான் கொடுக்கும். ஏன்னா வீடு உங்களை காப்பாத்தும்ல. நவகிரகங்கள் பாத்தீங்கன்னா வீட்டுல சரியா உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம வீடு நம்மள காப்பாத்தும். அந்த பாதிப்புல இருந்து முழுசா வெளியே கொண்டு வருமா அப்படின்னு கேட்டா 100% கொண்டு வராது. ஆனா ஒரு 70% பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய திறமைகளை அது கொடுத்துரும். ஒரு நல்ல பலன்களை அது கொடுத்துரும். அதுக்குதான் வீடு வாஸ்து பார்த்து கட்டணும் அப்படின்னு நம்ம சொல்றது. இதுல பாருங்க, ஈசானியம், வாயு, நிருதி, அக்னி இந்த 4 மூலைகளுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரகத்துவம், ஒவ்வொரு கிரக காரகத்துவம் அந்த இடத்துல இருக்குது. இந்த காரகத்துவங்கள் எல்லாமே கடனை கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஈசானியம் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய ஆண் வாரிசுகளுக்கு பிரச்சனை வரும், அவங்களுக்கு நோய் நொடிகள் வரும், வேலை வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ வேலை வாய்ப்பு இல்லைன்னா என்ன ஆகும்? கடன் வாங்கி குடும்பத்தை சமாளிக்கணும். நோய் வந்தா என்ன ஆகும்? சேவிங்ஸ் இல்லைன்னா கடன் வாங்கி சம்பாதிக்கணும், குடும்பத்தை சமாளிக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஈசானியத்துல கொடுக்கும். அதே மாதிரி வாயு பாத்தீங்கன்னா வீட்டுல பாத்தீங்கன்னா சேமிப்பு இருந்துகிட்டே இருக்கணும்ல. வீட்டுல சேமிப்பே இல்லை, அப்புறம் எப்படி வருமானம் வரும் இல்லையா? வர்றது எல்லாமே செலவுக்கு போயிடுச்சுன்னா அப்போ திடீர்னு ஒரு பிரச்சனை வந்தா என்ன பண்ண முடியும்? கடன் தான் வாங்க முடியும்.
ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல வாயு நமக்கு கடனை கொடுப்பாரு. இதுல நிறுதி பாருங்க, வர்ற வருமானத்தை தங்கணும் இல்ல, வீட்டுல தங்கவே இல்லை வருமானம். வர்ற வருமானம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி போகுதுன்னே தெரியல அப்படின்னா நிறுதி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு கடனை கொடுப்பாரு. அதே மாதிரி அக்னின்றது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுடைய மூளை. இந்த பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும், நோய் நொடி வந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கடனுக்கான முக்கிய மூளைன்றது இதுதான், அக்னி மூளை தான். ஸோ இந்த இடத்துல வந்து பாதிப்பு இருக்கும் பொழுது நமக்கு கடன் இந்த மூலமாகவும் வரும். ஸோ இதுல நவகிரகங்கள் எந்த பக்கம் சரியில்லைனாலுமே நமக்கு கடன் அப்படின்றது கம்பல்சரி கொடுத்துரும், நோய் நொடின்றத கொடுத்துரும். ஸோ இதுல இந்த நவகிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல நம்ம சரி பண்ணிடுறோம், வீட்டுல சரி பண்ணி கரெக்டா சரி பண்ணி உட்காந்துட்டோம், நவகிரகங்கள்ல வீட்டுல சரியா உட்காந்து எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது உங்க ஜாதக கட்டத்துல சனி செவ்வாய் பார்வை இருந்தாலுமே பாதிப்பு முழுசா அதனால கொடுக்க முடியாது. ஏன்னா வீடு உங்களை காப்பாற்றும். இதுதான் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், வாஸ்துப்படி ஒரு வீடு கட்டிட்டீங்கன்னா ஜாதகம் தோல்வி அடையும். ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிறக்கும் போது எடுத்த ஒரு போட்டோ காப்பி இல்லையா? சோ நீங்க பிறக்கிற அந்த நேரத்துல கிரகங்கள் எங்கெங்க இருந்ததோ அதுதான் ஜாதகம், அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. உங்க வாழ்க்கையை நிர்ணயிக்க போறது என்ன? ஜாதகம். அந்த ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும். இதே நேரத்துல இந்த சனி செவ்வாய் தொடர்பு உங்க ஜாதகத்துல இருக்குது, ஆனா உங்க வீடு வாஸ்து சூப்பராகுது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சனி செவ்வாய் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய தசா புத்திகள் வரும் இல்லையா? அந்த தசா புத்திகள்ல உங்களுக்கு பாதிப்புகளை குறைச்சு கொடுக்கறதுக்கு இந்த வீடு ஹெல்ப் பண்ணும், உதவி பண்ணும். இந்த வீடு உங்களை பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்தி சின்ன பிரச்சனையா, இந்த தலைக்கு வந்து தலைப்பாய் கூட போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சின்ன பிரச்சனையா உங்களை மாத்தி விட்டு உங்களை காப்பாத்தும் இந்த வீடு. அதே மாதிரி உங்க ஜாதக கட்டங்கள்ல நல்லது செய்யற கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் 100% நல்லது மட்டுமே செய்யும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அந்த கிரகம் அந்த தன்மைக்கு ஏற்ப, காலகட்டத்திற்கு ஏற்ப, திசாபுத்திக்கு ஏற்ப உங்களுக்கு சில பாதகங்களையும் செய்யும், சில கெட்டதையும் செய்யும். நல்லாவே இருக்கிறது அப்படின்றது ஜாதக கட்டம் இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு குரு பகவான் எல்லாருமே நல்லதுன்னு சொல்லுவாங்க, ஆனா குரு தசையில தோத்தவங்க நிறைய பேர். குரு பார்வை நல்லது பண்ணும், ஆனா குரு நின்ற இடம் கஷ்டப்படுத்தும் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொன்று இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்காருன்னு வச்சுங்களேன். இந்த சனி பகவான் யாரோட வீடு? இருக்கிற வீடு வந்து யாரோட வீடு? இது செவ்வாயோட வீடு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கடன் கொடுப்பாரு. சரிங்களா? இது வந்து பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட வீடு தான். இங்க சனி இருந்தாலுமே உங்களுக்கு கடன் வரும். இது வீடு வந்து செவ்வாயோட வீடு, ஆனா அங்க இருக்கிற உள்ள இருக்கிற கிரகம் வந்து சனியோட இருக்கிற கிரகம். இங்க வந்து பாருங்க, அடுத்து இது வந்து சனியோட வீடு, இது ரெண்டும். இதுல வந்து பாருங்க, இங்க வந்து உள்ள செவ்வாய் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சனி செவ்வாய் சேர்க்க ஆட்டோமேட்டிக்காவே வந்துருச்சுன்னு அர்த்தம். இல்ல எனக்கு இந்த இடத்துல இல்ல அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல செவ்வாய், இந்த இடத்துல செவ்வாய் என்ன பண்ணிட்டாருன்னா நீசம், செவ்வாய் நீசமாயிட்டாரு. இந்த செவ்வாய் நீசமாயிட்டு சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா பலமா இருக்காரு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதான் தொடர்பு இருக்கணும். ஆனா இங்க பாருங்க, தொடர்பு இருக்கு பாருங்க, சாரி, இப்படி தொடர்பு இருக்கணும். இப்படி தொடர்பு இருந்தா, இந்த திரிகோண தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் வரும். செவ்வாய் நின்ற நட்சத்திரம் சனி பகவானின் நட்சத்திரமாக இருந்தாலும் உங்களுக்கு கடன் வரும். ஸோ இந்த கடன், நோய், வம்பு, வழக்கு இது எல்லாமே உங்க ஜாதகத்துல விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மாவின் அடிப்படையில கட்டாயமா நடந்தே தீரும். இந்த கர்மாவை நம்ம குறைச்சிக்கிறதுக்கான வழிகள் என்ன? இந்த கர்மாவினுடைய நோக்கம் என்ன? நம்ம எல்லாருமே பிறந்திருக்கிறோம்னா ஒரு காரணம் இல்லாமலாம் பிறக்கல. நம்ம போன ஜென்மத்துல என்ன நம்ம மிஸ் பண்ணமோ அந்த அதை வந்து பார்த்தா இந்த இடத்துல ஃபில்பில் பண்ணோம், இந்த இடத்துல முழுமையா நம்ம முடிக்கணுன்றதுக்காக தான் பிறந்திருக்கிறோம். இந்த ஜென்மத்திலயும் அந்த கர்மா தொடர்றதுன்னா நமக்கு அடுத்த ஜென்மம் உண்டு. ஸோ இப்போ இந்த கர்மாவை நம்ம எப்படி போக்கிக்கிறது அப்படின்னா உங்க ஜாதகத்துல உங்க கர்மாவை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, உங்க கர்மாவை தீர்க்கக்கூடிய காலகட்டம் இதுதானா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கால் பண்ணுவாங்க, வாஸ்து பார்க்கணும்லாம் கால் பண்ணுவாங்க, நான் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவேன், ஆனா அவங்க திரும்ப ஃபோன் பண்ண மாட்டாங்க. ஆனா வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன எதுக்காக அவங்க ஃபோன் பண்ணலன்னு எனக்கு தெரியும். எதுக்காக ஃபோன் பண்ணலன்னா இந்த கர்மா
தீர்க்கக்கூடிய காலம் அவங்களுக்கு இன்னும் வரல. ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு கர்மா தீர்க்கக்கூடிய காலம் இருந்தா மட்டும்தான் நீங்க ஒரு ஜோதிடரையோ ஒரு வாஸ்து நிபுணரையோ அணுகுவீங்களே தவிர, அந்த காலம் இன்னும் வரலன்னா அவர் பக்கமே நீங்க தலை வச்சு படுக்க மாட்டீங்க. இதுதான் உண்மை. ரெண்டாவது, இந்த வாஸ்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாராலையுமே வீடு கட்ட முடியும். ஆனா அந்த நவகிரகங்கள் பஞ்சபூதங்களை சரியா உட்கார வச்சு வீடு கட்டுறதுன்றது ஒரு சில பேரால தான் முடியுது. எல்லாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அந்த கர்மாவை அனுபவிச்சு கழிக்கக்கூடிய கர்மான்னு ஒண்ணு இருக்குது. ரெண்டாவது, பரிகாரம் பண்ணி கழிக்கக்கூடிய கர்மான்னு ஒண்ணு இருக்குது. ஆனா இந்த பரிகாரம் பண்ணி கழிக்கக்கூடிய கர்மான்றது பாதிப்பு குறைக்குமே தவிர கர்மாவை அனுபவிக்காம விடாது. ரெண்டாவது, அனுபவிச்சு கழிக்கக்கூடிய கர்மா பாத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த காலகட்டங்கள்ல நீங்க சிக்கி சின்னாபின்னம் ஆகணும். வேற வழியே இல்லை. எதன் காரணத்தினால நீங்க அனுபவிக்கணும் அப்படின்றதும் கர்மாவில் இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பேஸ் பண்ணி தான் நாம அந்த வீட்டுக்குரிய வாஸ்து பிளானை போட்டு கொடுக்குறோம். அதே நேரத்துல உங்க ஜாதகத்துல எந்த நேரத்துல என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்றத உங்க கட்டம் சொல்லும். இந்த கட்டத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஜாதகமும் பார்க்குறோம், வாஸ்துவும் பார்க்குறோம். ஸோ இதுல ஜாதகம் எப்ப பார்க்கணும்னு ஒண்ணு இருக்கு. இதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு சில தவறுகள் பண்றாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருமே கூர்ந்து கவனிங்க. எடுத்ததுக்கெல்லாம் ஜாதகத்தை கையில் எடுக்கிறது, அதை பண்ணக்கூடாதுங்க. ஜாதகம் அப்படின்றது ஒரு என்ன சொல்றது, ஒரு கீ மாதிரி, சரிங்களா? அந்த கீன்றது தேவைப்படும் போது மட்டும்தான் அந்த கீ எடுக்கணும். அடிக்கடி கீ எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், பீரோல இருக்கிற காசு பூரா காலியாயிடும் இல்லையா? அந்த மாதிரி அடிக்கடி கீ எடுக்காதீங்க. உங்களுக்கு தேவையான நேரங்கள், எப்பப்ப தேவையான நேரம், சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இது மூணுமே பாத்தீங்கன்னா நீண்ட நாள் பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகங்கள். இந்த காலகட்டங்கள்ல ஒரு தடவை ஜாதகத்தை எடுங்க. இந்த வரக்கூடிய குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எனக்கு எப்படி இருக்குது, நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா, எந்தெந்த விஷயத்துல நான் உஷாரா இருக்கணும், இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு தடவை ஜாதகம் எடுங்க. அதுக்கு அடுத்தது, வீட்டுல ஏதாவது நல்ல காரியம் நடக்குது, அதுக்கு ஜாதகம் பாருங்க, சரிங்களா? மற்றபடி ஏதாவது தொழில் தொடங்க போறீங்க, எந்த நேரத்தில் தொடங்கலாம், இது எல்லாத்துக்கும் ஜாதகம் பாருங்க. ஆனா இந்த காரணங்களுக்கெல்லாம் ஜாதகம் எடுங்க. ஆனா அடிக்கடி எடுக்காதீங்க. ஒரு ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு அதை தொடாதீங்க. அடுத்த பெயர்ச்சி வரைக்கும் தொடாதீங்க. அடுத்த பெயர்ச்சியில எப்படி இருக்கும் அவ்வளவுதான். சும்மா எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த கிரகங்களுக்கே கோபம் வந்துடும். ஏன்னா சும்மா சும்மா எடுத்து நம்மளை நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நமக்கே பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் நம்மளை தொடர்ந்து நம்மளை ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தா நமக்கு கோபம் வரும்ல. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இந்த ஒரு வருஷம் அந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி வருதுன்னா ஒரு தடவை ஜாதகம் எடுத்து எப்படி இருக்கு என்ன இருக்கு இதை மட்டும் பார்த்துக்கிட்டு விட்டு. அடுத்ததா, வீடு கட்டும் பொழுது வாஸ்து நிபுணர் கூப்பிட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தை பார்த்து உங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடை செட் பண்ணணும். வாஸ்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் சரியா அமைஞ்சு உங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரியான அந்த வீட்டை அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நவகிரகங்களோட ஆசையும் பஞ்சபூதங்களோட ஆசையும் பரிபூர்ணமா கிடைச்சி வாழ்க்கையில் வரக்கூடிய உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப சிறப்பானதா இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.